சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஆவணி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதம் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லா கிரகங்களுமே மாறுறாங்க. அதே போல சனி வக்ர கதியில் இருக்க போகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் யோகமே, வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் சனி உங்க ஜாதகத்துக்கு என்ன பாவகத்தை வாங்கியிருக்கிறோம் அது ரீதியாக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது நான் பதிவுல சொல்றேன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அதே போல பாருங்க, சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிம்ம வீட்டுலதான் இருக்க போறார். 31ஆம் தேதி தான் கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கடகத்துலதான் இருக்க போறார். 29ஆம் தேதியில தான் பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு வருகிறார். புதன் மட்டும் 14ஆம் தேதி உங்களுக்கு சிம்மத்துக்கு வருகிறார். அடுத்தது பாருங்க, செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 28ஆம் தேதி தான் துலா வீட்டுக்கு வருகிறார். அதனால இந்த மாதம் இடையிலேயே மாறக்கூடிய எல்லாமே மாதத்தின் இறுதியில தான் மாறுறாங்க. இடையில மட்டும் மாறக்கூடிய ஒரே கிரகம் எதுனா புதன் மட்டும்தான். அப்ப புதன் கேதுவோட சேரப்போகுது. அதே போல சூரியனும் கேதுவோட சேரப்போகுது. ஆஸ் யூஷுவலா பாத்தீங்கன்னா, இந்த புதனும் கேதுவும் ஒரு ஜாதத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா ஜாதகர் ரொம்ப அறிவாளி. படிப்பு தடை இருந்திருக்கும், சிறு வயதுல படிப்பு தடை, கொஞ்சம் மந்தமா இருக்கிறது, இதெல்லாமே இருந்திருக்கும். ஒரு படிப்புக்கு உண்டான வேலை இல்லை அப்படிங்கிறதுமே உங்க ஜாதத்துல புதன் கேது சேர்க்கை இருந்தா நடக்கும். ஆனா இந்த புதனும் கேதுவும் சேர்ந்திருந்தா அதீத நாலேஜ், படிப்பை விட அதிகமான நாலேஜ் கிடைக்கிறது, மேன்மை வருவது. ஒருத்தர்கிட்ட படித்ததற்கு உண்டான ஒரு விஷயத்த நீங்க கேட்டா கூட கிடைக்காது. பட் புதன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க கிட்ட போய் கம்ப்யூட்டர் பத்தி கேட்கறது, செல்போன்ல என்ன விஷயங்கள் உள்ள போய் ஆராய்ஞ்சு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த திறமை, படிக்காத மேதை எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே இந்த புதன் கேதுக்கு தான் சேர்க்கை உண்டு. சாமி ஆடுறது, குறி சொல்றது, இன்ட்யூஷன் பவர், ஒருத்தரை பார்த்தோன்னு இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது கணிக்கிறது, இதெல்லாம் புதன் கேது சேர்க்கை. அதே போல சூரியனும் கேதுவோட சேர்றாரு இந்த மாசம். அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பித்திருதோஷம், தந்தை வழி பித்திருதோஷங்கள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், குலதெய்வம் தெரியாம இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருந்தா கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்துக்கோங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், பங்காளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஆனா பிளஸ்ஸா சொல்ல போனா அரசியல்வாதிகளுக்கே அட்வைஸ் சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. நிறைய சீக்ரெட் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, நிறைய ரகசியங்கள் அவங்க கிட்ட இருக்கும். ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி உயரணும் அப்படிங்கிறது இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா சீக்கிரம் உயர்த்திடுவாங்க. அரசியல்வாதிகளுடைய பினாமி அல்லது அரசியல்வாதிகளுக்கு அட்வைஸ் பண்றவங்க எல்லாமே இந்த சூரியன் கேது சேர்க்கை தான். தனக்கு அது பயன்படாது, ஆனா மற்றவர்களுடைய கருத்துக்களும் இதோடைய ஐடியாஸ் எல்லாமே பல மடங்கான வெற்றிகளையும் பல மடங்கான புகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. சோ இப்போ இந்த கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் நடக்கிறதுனால இது நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல பாருங்க, உங்களுக்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பெருமாளுடைய முழு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள். அன்றைய நாள்ல பெருமாள் கோயில்ல 27 முறை சுற்றி வலம் வந்து வழிபாடு செய்பவருக்கு எப்பேற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் விலகும், பணவரவு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது இந்த மாசம் மட்டும் 1ஆம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி, 9ஆம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தி, 19ஆம் தேதி குரு பகவானுடைய ஜெயந்தி. அப்போ 1ஆம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த நாள் மாதிரி கணக்கு. அப்ப சனி பகவான், நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை போய் நீல மலர்கள்னால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வரும்பொழுது நிச்சயமாக சனியினுடைய தாக்கம், ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, இது போல ஏதாவது சனி தாக்கங்கள் இருந்தாலும் குறையும். அதே போல 9ஆம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தியாக இருக்கிறதால நவகிரகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு போய் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும்பொழுது செவ்வாய் தோஷம், திருமணம் ஆகாம இருக்கு, செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு, இது போல ஒரு செவ்வாய் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இந்த வழிமுறைகளை நீங்க அந்த நாட்கள்ல போய் செய்யும் போது அவருடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். அடுத்தது குரு பகவான், அவர் 19ஆம் தேதி. அப்போ குருவினுடைய தாக்கம், குரு யாருக்காவது 6, 8, 12 மறைஞ்சிருக்குது, இப்ப குரு பலன் இல்லாம இருக்கு, குழந்தை இல்லாம இருக்கு, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு மனக்கவலைகள் இருக்கு அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும் பொழுதும் அந்த குருவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும், யோகமாக மாறும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அப்ப இந்த மாதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாதமாக ஆவணி மாதம் இருக்கு. இதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசி, ராசிக்குள்ளேயே ராசி அதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்று பலமாக அமரப்போகிறார். ராசிக்குள்ள கேது பிளஸ் அஷ்டமச்சனி நடக்குது. இவங்க எல்லாமே ஒரு இருள் கிரகங்கள். கேதுவும் இருள் கிரகம்தான், நிழல் கிரகம்தான், இருளை ஆளக்கூடியவர்கள்.
சனியும் இருள் கிரகம் தான். அப்போ டோட்டலா சிம்மத்துக்கு ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும். உங்க தேஜஸ் எல்லாம், சிம்மம் எப்பவுமே பாத்தீங்கன்னா தேஜஸா இருக்கும், எல்லாருக்கும் ஒளி கொடுக்கக்கூடியது. ஏன்னா சூரியன் இல்லையா, சூரியன் வந்தாதான் நமக்கு வாழ்க்கை. அப்போ இவங்களையவே ராகு கேதுக்கள் சனி பிடிக்காது. நம்ம சூரிய கிரகணம் சொல்லுவோம் இல்லைங்களா, ராகு கேதுகள் பிடிக்கிறதா சூரிய கிரகணம். அப்ப அது போல உங்களை பிடிச்சு புக்கார வச்சிருக்குது அப்படிங்கறதா உண்மை. வெளியே வர முடியலீங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்க முகமே பாத்துட்டீங்கன்னா ஒரு களை இழந்து இருக்கும், கருமை படர்ந்த மாதிரி களை இழந்து நிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நடந்திருக்கும். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு எதை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகுது, எதை தொட்டாலும் முயற்சி பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகுது. ஞானம் கிடைக்குது, ஸ்பிரிச்சுவலா ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட மனிதர்களுடைய தொடர்பு இதெல்லாம் நல்லா இருக்குது. பட் பொருளாதாரம் இதெல்லாம் நல்லா இல்ல, ஒரு அவமானங்களா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்போ சிம்மத்துக்குள்ள உங்களுக்கு சூரியன் இருக்கார். சூரியன் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அப்ப லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறார், அல்லது ராசி அதிபதி ராசியில் இருந்தா ஒரு வளர்ச்சி. ஆனா கேதுவோடு இருக்கிறதுனால தடை தாமதத்துக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி, தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகளுக்கு அப்புறம் ஒரு வெற்றி, ஒரு மன தெளிவு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். என்னதான் உங்களுக்கு இருளை கொடுத்தாலும் இந்த சூரியன் இருக்கக்கூடிய இந்த 1 மாத காலங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு வெளிச்சமோ, ஒரு அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள் நடக்கிறதோ, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ, ஒரு பழைய மனிதர்கள் அல்லது பெரிய மனிதர்கள் பழக்கமானவங்க இவங்க எல்லாருமே உங்களை விட்டு விலகி போயிருந்தாலும் கூட அவங்களுடைய தொடர்புகள் ஏதாவது உங்களுக்கு வர்றதோ, அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகளோ, அடுத்த கட்டத்துக்கு உண்டான விஷயங்கள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ இதெல்லாம் இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பித்ரு தோஷத்தை சொல்றதுனால எந்த ராசிக்காரர்கள் பித்ருதோஷம் போய் நிவர்த்தி பண்றீங்களோ இல்லையோ, சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் ஒரு பித்ருதோஷ நிவர்த்தியோ திலகோமமோ ஏதோ ஒண்ணு பண்ணிக்கங்க. பெரிய அந்த அஷ்டமச்சனியில இருந்து வரக்கூடிய பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமா குறையும். அது நீங்க எங்க வேணா பண்ணலாம், அது உங்களுடைய விருப்ப. குலதெய்வ கோயில ஒரு சிலர் பண்றாங்க, ஒரு சிலர் நதியோரம் போய் பண்றாங்க, ஒரு சிலர் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலே பண்ணிக்கிறாங்க. சோ நீங்க எங்க போய் பண்ணினீங்கனாலும் ரொம்ப விசேஷம். ஒரு முறை பண்ணிட்டு வரும்போது அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அது சனி போய் உங்களுக்கு நீர் ராசியில இருக்கிறதுனால கண்டிப்பா நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஆலயத்துல செய்யக்கூடிய இடத்துல போய் பண்ணும் பொழுது இந்த சிம்மத்துக்கு மிகப்பெரிய வெற்றி. அந்த அஷ்டமச்சனியினாலையும் இந்த கேதுனுடைய தாக்கத்தினால வரக்கூடிய அந்த மனக்குழப்பங்களும் எல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 மற்றும் 11ஆம் அதிபதியாகி 14ஆம் தேதி வரைக்கும் 12 இருக்குது. அப்ப புதன் அங்க இருக்கிற வரைக்கும் பண விரயம், பணம் வர்றதுக்கு தடைகள், வந்தாலும் விரயம் ஆகுது, லாபங்களும் வருது ஆனா விரயத்தையும் கொடுக்குது, எங்க காசு வருது எங்க போகுது வருது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உண்டு. அப்ப 14ஆம் தேதிக்கு மேல அவரு ராசிக்குள்ள கேதுவோட சேரப்போகிறார், ராசி அதிபதியோட சேரப்போகிறார். அப்போ ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கும். அந்த இடத்துல இருந்து விரயத்தை கொடுத்தாலும் இங்க கேதுவோட சேரும்போது அந்த கேதுனுடைய தடைய, கேதுனா தடைதான், கேதுனா தடை தாமதம் கஷ்டப்பட்டு தான் வரும்னு அர்த்தம். அப்ப அங்க உங்களுடைய தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியும் சேரும் பொழுது தடை தாமதத்துக்கு அப்புறம் நிச்சயமாக கிடைக்கும். கொஞ்சம் கடின உழைப்பு நீங்க போட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு சொல்லுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரம் போய் 12ல நிக்குது. 3 தான் முயற்சி ஸ்தானம். அப்ப முயற்சி ஸ்தானாதிபதி மறைஞ்சிருக்கும் போது கொஞ்சம் கடின உழைப்பு இன்னும் கொஞ்சம் நீங்க போடுங்க. அப்ப இந்த காலகட்டங்களில் 10 குடைவர் போய் 12ல நிற்கும் பொழுது கொஞ்சம் தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. தொழில் ரீதியான அலைச்சல் வரும், பயணங்கள் வரும், ஆனா பெருசா பயணத்துல ஒன்றும் வெற்றிகள் இல்லை. அதே போல தொழில் ரீதியாக பல பேர்களுடைய தொடர்புகள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அது பண்ண விரயத்தை கொடுத்துரும். அதாவது கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படுத்துவது என்பது நல்லது. இந்த மாதம் முழுவதும் பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் அங்கதான் இருக்க போறார். அப்ப சுக்கிரன் மாறி அடுத்த மாதம் ஆவணி முடிஞ்சு வரக்கூடிய மாதத்துல நீங்க செய்வீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி வாகைகள் அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது பாருங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க உங்க ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதி, தாய் தந்தையை சொல்றது செவ்வாய் தான். அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி லாஸ்ட் வரைக்குமே பாருங்க 2ஆம் வீட்டுல தான் இருக்குது. அப்ப தாய் தந்தையினால ஒரு பணவரவு கிடைக்கிறது, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறது, ஒரு வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வர்றது, வரக்கூடிய பணம் ஏதாவது லோனு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான விஷயங்கள், ஒரு நல்ல குரு அமைந்து வருவது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. பட் 2ல செவ்வாய் பேச்சு மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தன்னையே அறியாம சில வார்த்தைகளும், தன்னையே அறியாம சில பேச்சுக்களையும் நம்ம பேசிடுவோம். சோ அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். குருவை பொறுத்த வரைக்கும் குரு 12ல இருக்கிறார், சரி குரு 11ல இருக்கிறார். அப்போ ஏதோ ஒரு வழியில லாபத்தை கொடுத்தே தீரணும் சிம்மத்துக்கு அப்படிங்கிறது விதி. சனியை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்கிறாரான்னு பாருங்க. ஒருவேளை சனி வக்கரமாக இருந்தால் சனி 6-7 குடைவராகி 8ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது கண்டிப்பாக கடன் அடைக்கிறதுக்கும் நோய்க்குண்டான நல்ல மருந்துகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல வரன்கள், திருமண வரன்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது கைகூடி வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது ஒரு வழியில பாருங்க உங்களுக்கு
நோய் சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல அடுத்தது உத்தியோகம் சார்ந்தது, வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் ஒரு இடமாற்றம் பண்ணலாம்னு இருக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த வாய்ப்புகள் உங்க ஜாதகத்துல இடமாற்றம் பண்றதுக்கான நேரங்காலங்கள் இருந்தால் தாராளமாக செய்து கொள்ளலாம். அவரே போய் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல போயிருக்கிறார். அப்ப 8ல இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க. திடீர் ஒருவேளை உங்க ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்து பணம் எல்லாம் வெளியே நின்றுட்டு வராம இருக்குது, இந்த சனி வக்ர காலகட்டங்கள்ல கண்டிப்பாக பணம் வர உண்டு, திடீர் வருமானங்களும் உண்டு. உங்க ஜாதகம் சனி வக்ரமாக இல்லை என்றால் கடன் இந்த காலகட்டத்துல வாங்காதீங்க. கடன்னால கொஞ்சம் அவமானங்கள் ஏற்படும், கொஞ்சம் தலைகுனிவுகள் அப்படின்ட்டு வரும். 6, 7 குறைவராக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு காசு பணம் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது மனைவி வழியிலிருந்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் தடைப்பட்டு வரும் அப்படிங்கிற அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்குது. அது கணவர் வழியிலேயே நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்போ சனி வக்ரமாக இருந்தால் இந்த யோகமும், வக்ரம் இல்லாம இருந்தால் இந்த யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பாருங்க, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சிம்மத்துக்கு அஷ்டமச்சனி நடக்கிறாங்க, நிறைய தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க. அது செய்ய 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 அதை நீங்க அன்னதானம் தான் பண்ணணும் அப்படிங்கறதுல கிடையாது. நீங்க உங்க அன்னதானம் பண்ணலாம், உங்க குழந்தைகள் இருந்தா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அதே போல பாருங்க, உங்களுக்கு ஏதோ ஒருத்தர் தண்ணி கேட்டாலும் கூட வாங்கி கொடுக்கலாம். ஒரு பாட்டில் 10 ரூபாய் வருது, அது கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வழி சனி உங்களை பார்த்துட்டு இருக்கும்போது சனி தானத்துக்கே உரியவர். அப்ப தர்மம் பண்ண பண்ண தானம் பண்ண 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 உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த அஷ்டமச்சனியிலும் கேதுனுடைய தாக்கம் குறையும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு 40% ஓரளவுக்கு உண்டான மத்திம பலன்களும், ஒரு 60% ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் இந்த மாதம் நம்ம பார்க்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.